விலங்கல்ல வாழ்க்கையின் அந்தரங்கத்தை குர்ஆனுக்குள்ளதான் இருக்குது. வாழ்க்கையின் அந்தரங்கம் என்ன, வாழ்க்கையுடைய உண்மை என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். இப்ப மூமின்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான், நன்மாராயம் கிடைக்கும். இந்த நேரம் சிராத்தில் என்ன செய்வாங்களாம், يوم يقول المنافقون والمنافقات, முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவாங்களாம். யார் முனாஃபிக்கேண்டா, யார் முனாஃபிக்கேண்டா? முனாஃபிக்கு தெரியும் உங்களுக்கு, காஃபிருக்கு கூட மேல் நரகம் தான், முனாஃபிக்கு தான் அடி நரகம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல். முனாஃபிக் இருக்கானே, இவன் தான் பயங்கரமானவன், இவன் தான் பயங்கரமானவன். முஸ்லிம் பெயர்ல வாழுவான், பெயரை பார்த்தா முஸ்லிம். இவருக்கு தான் அல்லாஹ் சொல்றான், வா கண்ணை பொத்திட்டு வா முனாஃபிக். இந்த முனாஃபிக்கான ஆம்புலேலும் இருக்காங்களாம், பெண்களும் இருக்காங்களாம். يوم يقول المنافقون والمنافقات, முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவார்கள். யாரை பார்த்து? லில்லதீன ஆமனூ. இந்த வெளிச்சத்தில் போவாங்களே மூமின்கள், மலை மாறி வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் மூமின்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்களாம், உந்துரூனா, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுங்கப்பா, எங்களையும் பார்த்துக்கொள்ளும். ஏனெண்டா கியாமத்துடைய நாளையில முனாஃபிக்கு என்ன இருக்காது, வெளிச்சம் இருக்குமா? வெளிச்சம் இல்லை. சூரியன் இருக்கும், ஒரு மைல் தூரத்தில் சூரியன், ஆனா அந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லை, இருளான சூரியன். மூமின்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அப்ப காஃபிர்கள் முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவங்க சொல்லுவாங்களாம், உம்முரூனா, கொஞ்சம் நில்லுங்க, நகதபிஸ் மின் நூரிக்கும், நகதபிஸ் மின் நூரிக்கும், உங்களோட நூறுல இருந்து நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொள்றோம். உங்களோட நூறுல இருந்து நகதபிஸ்ண்டா கொஞ்சம் நாங்கள் லாபம் அடைகிறோமே, கொஞ்சம் நில்லுங்க. ஊர்ல இருப்பாங்களா இல்லையா? ஒரு ஊர் எடுத்தீங்கண்டா மூமினும் இருப்பான், முனாஃபிக்கும் இருப்பார். எல்லா ஊர்லையும் இருக்கார், பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, தெளிவாக விளங்கப்படுத்துது. எந்த ஊர் எடுத்தீங்கன்றாலும் மூமினும் இருப்பான், முனாஃபிக்கும் இருப்பார். அந்த முனாஃபிக்கு என்ன நடக்கும்ன்றது அல்லாஹ் உலகத்தை சொல்லிட்டார். மூமின்ட்டு போய் கெஞ்சுவாராம், கொஞ்சம் நில்லுங்க, நகதபிஸ் மின் நூரிக்கும், உங்களோட நூறுல இருந்து கொஞ்சம் நாங்க எடுக்கிறோம். சரி, இப்ப சொல்லப்படுமாம், قيل ارجعوا وراءكم, சொல்லப்படுமாம், கொஞ்சம் பின்னுக்கு வாங்க பாப்போம். யாரப்பா சொல்லப்படுமாம்? முனாஃபிக்குகளுக்கு. قيل ارجعوا وراءكم, கொஞ்சம் பின்னுக்கு வாங்க, எல்லா முனாஃபிக்கும் பின்னுக்கு வாங்க சொல்லு கேட்பாங்க. அப்ப ஏண்டா வெளிச்சம் ஒண்ணுமே, இருள் ஒன்றும் செய்யலாது. எல்லா முனாஃபிக்கும் அப்படியே பின்னுக்கு வந்ததோட ஃபல்தமிசு நூரா, பின்னுக்கு வந்து வெளிச்சத்தை தேடுங்கன்னு சொல்லப்படுமா. அப்ப எல்லா முனாஃபிக்கும் பின்னுக்கு வருவாங்க. மூமின்கள் முன்னுக்கு, முனாஃபிக்கள் என்ன பின்னுக்கு. இப்ப சிராத்துல அல்லாஹ் என்ன செய்வானாம், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உலகத்தை அல்லாட சொல்லு கேட்கலையே, உலகத்தை அல்லாட பேச்சு கேட்கலையே, அல்லாட சொல்லெல்லாம் கணக்கு இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான், فَضُرِبَ بَيْنَهُمْ بِسُورٍ, فَضُرِبَ بَيْنَهُمْ بِسُورٍ, மூமின்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் இடையில் அல்லாஹ் ஒரு சுவர் எழுப்பாட்டிடுவான். எதை எழுப்பாட்டுவான்? எத்தனை கிலோமீட்டர் சுவர் இருக்கும் அது? சைனாட சவரை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியம், எத்தனை கிலோமீட்டர் சவர இருக்கும் அது. ஏண்டா உலகத்தில் உள்ள அவ்வளோ மூமின், அவ்வளோ முனாஃபிக். அப்துல்லா பின் உபை இப்னு சலூல்ற பேர பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா?
அப்துல்லா பின் உபை இப்னு சலூல்ற பேர பிள்ளைகள் இருக்கிறார். அந்த நாட்டில் வாழ்ற சிங்கள மக்கள், சீதேவி மக்கள், நல்ல மக்கள். அவங்களுக்கு போய் எல்லா கிணிகடியையும் கொடுக்கிற முனாஃபிக் தான். அவங்களுக்கு ஒன்றும் தெரியும், அப்பாவியல் சீதேவியல் எல்லாம் நல்லா தான் தெரியும். எங்கட முனாஃபிக் இருக்கானே எடுத்துக்கொண்டே கொடுக்குற, இது பாருங்க பொய், சும்மா பொய், அப்படி நடக்குது பாருங்க, இப்படி நடக்குது பாருங்க, அது நடக்குது இது நடக்குது. இல்லாட்டி அந்த சகோதரர்களுக்கு எங்க இதெல்லாம் தெரியும்? இந்த அரபு சொல்லலாம் தெரியுமா? அரபெல்லாம் தெரியாது. கொடுக்குற முனாஃபிக் இருக்கார், எடுத்து கொடுக்குற. நான் தொடரா பேசிட்டு வரேன் இவங்களை பத்தி. ஒரு ரெண்டு தப்சீர் இல்லை, 113 தப்சீர்லையும் பேசியிருக்க முனாஃபிகை பத்தி. ஏனண்டா இந்த சமூகத்துடைய நஞ்சி அவங்க தான், இந்த சமூகத்துடைய நஞ்சி அவங்க தான். இவங்களை விட்டும் இந்த சமூகம் பாதுகாப்பு அடையணும். அல்லாஹ் சொல்றான், வா அங்க உங்களோட கணக்கு பார்க்கிறேன். فَضُرِبَ بَيْنَهُمْ بِسُورٍ. மூமினுக்கும் முனாஃபிக்கும் இடையில் அல்லாஹ் எதை எழுப்பாட்டுவார்? சுவர் எழுப்பாட்டுவார். அந்த சுவருக்கு ஒரு வாசல் இருக்குமாம். சுவருக்கு என்ன இருக்குமாம்? லஹு பாப், லஹு பாப். அந்த சுவருக்கு ஒரு வாசல். பாத்தினுஹு ஃபீஹி الرحمة وظاهره من قبله العذاب. அந்த வாசல், அந்த சுவரி, அதனுடைய மூமீன்களுடைய பக்கம் ரஹ்மத் இருக்குமாம், முனாஃபிக்குடைய பக்கம் தண்டனை இருக்குமாம். எப்படி சுவர் இருக்கும்? ஒரே சுவரு, மூமீன்களுடைய பக்கம் என்ன இருக்கும்? ரஹ்மத். முனாஃபிக்குடைய பக்கம் என்ன இருக்கும்? அதாப். இப்ப என்ன செய்வாங்களாம்? அல்லாஹ் சொல்றார், யுனாதூனஹும். இப்ப சுவர் வந்ததோட எல்லா முனாஃபிக்குகளும் சேர்ந்து மூமின்களை கூப்பிடுவாங்களாம். யுனாதூனஹும், அழைப்பார்களாம். எப்படி அழைப்பார்களாம்? என்ன சொல்லுவாங்களாம்? அலம் நகும் மஅகும், அலம் நகும் மஅகும். அடே உங்களோட இருக்க இல்லையா? உண்டாத்தானே இருந்த ஊர்ல, அடே ஒரு இடத்தான ஜாப் செஞ்சோம், ஒரு பிளேட்லானே சாப்பிட்டோம். மாமா மருமகன், அலம் நகும் மஅகும். உலகத்தில் உண்டா இருக்க இல்லையா? உண்டாத்தானே ஜும்மா தொழுதோ, அடே தப்சீருக்கு வந்தோமே நாங்க. ஆனா நீங்க தப்சீருக்கு வந்த வேற நோக்கம். நீங்க தப்சீருக்கு வந்த என்னத்துக்கு? குர்ஆன படிக்க இல்லை, எங்கடா மூட்டி விடலாம், தப்சீரை நித்தாட்டலாம். நீங்க வந்த தப்சீருக்கு தெளிவா சொல்லணுமே. இருப்பாங்க கொஞ்சம் முனாஃபிக் படத்தை சுத்தி கித்திட்டு இருப்பாங்க சீதேவியல். அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். அல்லாஹ் தான் அவங்கள பாதுகாக்கணும். சொல்லுவாங்களாம், ஜும்மாக்கு வந்தோம், தொழுதோம், பள்ளியில அரஃபால கூட தங்கினோம், அரஃபால கூட தங்கினோம், ஹஜ்ஜி செஞ்சோம், எல்லாமே உங்களோட இருந்தோம். அலம் நகும் மஅகும் காலூ பலா. மூமின்கள் சொல்லுவாங்களாம், எங்களோட தான் இருந்தீங்க, எங்களோட தான் இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு 3 நோய் பிடித்திருந்தது உலகத்தில். எத்தனை நோய்? முதலாவது, وَلَكِنَّكُمْ فَتَنْتُمْ أَنفُسَكُمْ وَلَكِنَّكُمْ فَتَنْتُمْ أَنفُسَكُمْ. உங்களுக்கு ஒரு நோய் பிடிச்சிருந்துச்சு, என்ன தெரியுமா? வெளிரங்கத்தில் முஸ்லிமை போல நடித்தீர்கள், உள்ரங்கத்தில் இஸ்லாமிய விரோதிகள் நீங்கள். இது உங்களோட முதல் நோய். وَلَكِنَّكُمْ فَتَنْتُمْ أَنفُسَكُمْ. ரெண்டாவது, وَتَرَبَّسْتُمْ وَتَرَبَّسْتُمْ. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க உலகத்தில் மூமின்கள் அழியோணும், பள்ளிவாசல்கள் அழியோணும், மதரசாக்கள் அழியோணும், உலமாக்கள் அழியோணும் என்கிறத உள்நோக்கம் இருந்தது உங்களுக்கு. وَتَرَبَّسْتُمْ. மூன்றாவது, وَارْتَبْتُمْ. உங்களுக்கு குர்ஆன்ல சந்தேகம், وَارْتَبْتُمْ. ஹதீஸ்ல சந்தேகம் உங்களுக்கு.
இந்த 3 நோயும் இருந்ததால் என்னென்ன நோய்? முதலாவது நோய் என்ன? ஃபதன்தும் அன்ஃபுஸகும், முதலாவது. இரண்டாவது நோய் வதரப்பஸ்தும், மூன்றாவது நோய் வர்தப்தும். இந்த 3 நோய் இருந்ததால் நாலாவது ஒன்று உங்களை பிடிச்சிட்டு என்ன தெரியுமா? வகர்ரத்குமுல் அமானி, வகர்ரத்குமுல் அமானி. அமானி என்றால் நீண்ட நீண்ட ஆசைகள். அமானி என்ன? நீண்ட நீண்ட ஆசைகள் எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு. வகர்ரத்குமுல் அமானி, நீண்ட நீண்ட ஆசைகள் எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு. எதுவரைக்கும் ஏமாத்தியது தெரியுமா? ஹத்தா ஜாஅ அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை இது மவுத். அல்லாஹ்வுடைய கட்டளை இது அம்ருல்லாஹ் என்ன? மவுத். மவுத் வார வரைக்கும் நீங்க ஏமாந்துட்டு நாளை தௌபா செய்யலாம், நாளைக்கு திருந்தலாம், நாளண்டைக்கு திருந்தலாம், முனாஃபிக்காவே வாழ்ந்துட்டீங்க. மௌத்தும் வந்து விட்டது. யாருக்கு சொல்லி கொடுப்பாங்களாம்? மூமின்கள் முனாஃபிக்களுக்கு சொல்லுவார்களாம். கடைசியா சொல்லுவாங்களாம், வகர்ரகும் பில்லாஹில் கரூர், வகர்ரகும், உங்களை ஏமாற்றி விட்டான், பில்லா, அல்லாஹுவை விட்டும், அல் கரூர், ஏமாற்றும் ஷைத்தான் உங்களை ஏமாத்திட்டார். ஏமாத்துற ஷைத்தான் என்ன செஞ்சிட்டார்? இன்றைக்கு உலகத்தில் முக்காவாசி பேர் ஏமாந்து வாழ்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. முக்காவாசி பேரை ஷைத்தான் ஏமாத்திட்டார். முக்காவாசி. இல்லாட்டி இந்த இஷா தொழுகைக்கு 5 சஃப் அரிக்கும். இஷா தொழுகைக்கு 5 சஃப் அரிக்கும் இல்லையே. சீதேவியல் வீடுகள்ல படம் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, நியூஸ் பார்த்துட்டு, ஹய்யா அலஸ் ஸலாஹ் காது கேட்கலையா? முழு ஊர்லையும் பாங்கு சொல்லக்கூட உயரமான இடத்துல போய் பாருங்க எப்படி சத்தம் வரும். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஓடி வா, தொழுகைக்கு வான்னு கூப்பிடல அல்லாஹ், விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வா. இவன் சொல்றான் இல்ல குறைபாப். நியூஸ் ஏமாத்திட்டு, டிவி ஏமாத்திட்டு, தூக்கம் ஏமாத்திட்டு, காசு ஏமாத்திட்டு. பாருங்க, அவ்வளோ பேரும் கடை திறந்துருக்கு. முஸ்லீம் ஊர் பேர், அவ்வளோ ரோட்லையும் கடை திறந்து. ஒருவன் கடையை மூட மாட்டான். முஸ்லீம் பேர் முஸ்லீம். நீங்க சந்து கொடுக்கணும் அவனுக்கு, அவன மையத்தை பள்ளி கொண்டாடணும், லெப்ப பாத்தியா ஓதணும், சந்து கொடுப்பீங்க. எப்படி ஏமாத்தம்? முழு பேரும் கடையில் முழு பேர் சுத்தி திடுறார். எவ்வளவு ஏமாற்றம். வகர்ரகும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் சொல்லுவாங்களாம், ஏமாத்துற ஷைத்தான் உங்களை ஏமாத்திட்டார். சரி, இப்ப மூமின்களுக்கு மட்டும் வெளிச்சம், முனாஃபிக்கள் இருட்டில் அப்படியே நரகத்துக்கு போவாங்க. அல்லாஹ் பதில் சொல்றான், ஃபல்யௌம, இன்றைய நாள் கியாமத்துடைய நாள், லா யுഖது மின்கும் ஃபிதியா, உங்களிடமிருந்து எந்த ஃபிதியாவும் வாங்கப்பட மாட்டார். ஃபிதியாண்டா என்ன? பகரமா, யா அல்லாஹ் ஒரு 5 கிலோ தங்கத்தை தார மன்னிச்சிக்க. எவ்வளோ தங்கம்? அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் நிஸ், ஆல இம்ரான்லையா, 5 கிலோல இல்ல வாப்பா, மில் உல் அர்தி ஸஹபா, மில் உல் அர்தி ஸஹபா, நீ கிழக்கு மாகாணம் நிறைய, கிழக்கு மாகாணம் சொல்லல அல்லாஹ், ஸ்ரீலங்கா நிறைய, ஆசியா நிறைய, முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சிட்டு வந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டேன்.